செந்தில் பாலாஜி களத்தில் இருந்து பண்ணதை இப்போ ஆட்டோமேட்டிக்காட்டு மற்ற திமுக காரங்க பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து யாருமே களத்துக்குள்ளே இல்லை. சும்மா நீங்கள் ட்விட்டர்லையும் அதுலேயும் போட்டெல்லாம் ஒன்றும் நடக்காது. களம் உங்களுக்கு இல்லை. கொங்கு மண்டலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி வந்து மோசமான தோல்வி அடைவார். பட் கொங்கு மண்டலத்தில் உள்ள தோல்வி வந்து இப்போ 20% மாநில அளவில் ஆவரேஜாக அவர் வருவார் நான் கணிக்கிறேன். கொங்கு மண்டலத்தில் 25% வருவார். இதுதான் உண்மை, குறித்து வச்சுக்கிடுங்க. நான் வந்து லாஜிக்கோட காரண காரியங்களோட தான் இதை என்னோட கருத்தாக சொல்கிறேன். திருவள்ளூர் திமுக அணி சசிகாந்த் செந்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். எதன் அடிப்படையில் சொல்றீங்க? ஜெயக்குமாரே கலிஞ்சோட ஒரு 60% வாக்கோட பெற்றார். ராகுல் காந்தி வேவில் அது பெறுவார். வட சென்னையில் ஆற்காடு வீராசாமி அவரோட மகன் டாக்டர் அவர் பெரிய வெற்றியை பெறுவார். அடுத்ததாக காஞ்சிபுரம் பிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே. காஞ்சிபுரத்தில் வந்து திமுக அணி ஜெயிக்கும், 2வது அதிமுக வரும். அரக்கோணத்தில் பாலு பிஎம்கே அவர் 2 இடம் வரதுக்கு முயற்சி பண்ணுவார். பவர்ஃபுல் கேண்டிடேட்டு, நல்ல பார்லிமெண்டேனா ஜெயித்தா இருப்பார். அந்த அளவுக்கு தகுதியின் திரைமுகவர் பாலு. ஜெகத்ரட்சனுக்கு போட்டியில்ங்கிற களம்தான். கள்ளக்குறிச்சி சார் பாமக டிஎம்கே ஏடிஎம்கே. கள்ளக்குறிச்சியில் திமுக மலையரசனா திமுக மலையரசன் வெற்றி பெறுவார். அதிமுக குமரகுரு 2வது வருவார். நாம் தமிழர் கள்ளக்குறிச்சியில் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இது வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? இதுவரை கொங்கு மண்டலத்தில் நான் கழித்தது 2019ஆம் ஆண்டு ஸ்டேட் ஆவரேஜோட கொங்கு மண்டலத்தில் ஒரு 5% எடப்பாடி பழனிசாமியால் கூடுதலாக வரும்னு நான் சொன்னேன். அது நடந்தது. ஆனால் கொங்கு மண்டலத்தில் எந்த சீட்டும் கன்வெர்ட் ஆகாதது காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கும் நான் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து எதிர்ப்பு இருந்தது தான் காரணம். 2021 கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக அணி தான் பெரிய வெற்றியை பெறும் நான் சொன்னேன். கடைசி நேரத்தில் ஆராசா அந்த வெடிகுண்டை தூக்கி வீசினதுலேயும் தென் கலப்பு திருமணம் தொடர்பாட்டு வந்து திமுக தேர்தல் அறிக்கையை பெருசாக அவங்க பிரச்சாரம் பண்ணதும் 10.5% வந்து வன்னியர்கள் மத்தியில் அந்தியூர் பவானி இந்த இடத்துக்குள்ளே உள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதும் வெள்ளாள கவுண்டர் சீஃப் மினிஸ்டருங்கிறதும் வேல் யாத்திரை அதோட பலனும் எல்முருகன் ஒரு அருந்ததியர் மாநில பாஜக தலைவராக வந்ததும் ஒரு ஹியூமிலிட்டி எஃபெக்டை கொடுத்து ஒரு 2/3 ஏரியாவில் ஒரு 45% வாக்கை சராசரியாக பெற்று அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் 2 இலையில் 1 இலையில் இபிஎஸ் 1 இலையில் ஓபிஎஸ். தென் இதுதான் இவர் வேலுமணியை ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு இது பொதுத்தள கட்சினி காட்டுறதுக்கு நிறைய திருமணங்கள் எல்லாம் செய்து வச்சார். அது என்கிட்ட இருந்தால் அந்த லீடே எடுத்தது ஒரு தரப்பு. ஓகே, அது 2வது விஷயம். எல்லாமே பண்ணி எடுத்து அவங்க அம்மாவுக்கு தோல்வியில் ரெட்டலைக்கு தோல்வி இல்லைங்கெல்லாம் ஒரு விஷயம் பண்ணி எடுத்து என்னோட கணிப்பு வந்து நான் சொன்ன பிறகு மாறி போனதுக்கு காரணம் ஆராசாவும் அந்த கலப்பு திருமணத்தை பற்றி இவங்க பிரச்சாரம் பண்ணதும். அது திமுக ஆட்சிக்கு வரும் நான் தெளிவாக சொன்னேன். அது ஓகே. இந்த நான் சொன்னது தப்பாக போயிட்டு இதை வச்சுட்டு டங்குன்னு ஆடுறாங்க. நான் மறுக்க வரல, தப்புக்கு காரணங்கள் இருக்குது. அதற்கு பிறகு அங்கே நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி முன்னாடி அதிமுக காரங்க நிற்க மாட்டாங்க, பாம்பின்கால் பாம்பரிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜிக்கு இவங்களோட எல்லா வித்துகளையும் தெரியும். ஒரு அதிமுக காரன் நிற்க மாட்டான்னு நான் சொன்னேன். வேலுமணியே கோயம்புத்தூரில் நிற்கல, என்ன ஆட்சி கொங்கு மண்டலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் யாரும் நிற்கல. திமுக அணி ஸ்வீப் ஆகிட்டு திமுக காரங்க கூட வெள்ளம் உருகுது அது உருகுதுன்னு மன வலிமை இல்லாமல் திண்டுக்கல்ல தோற்றதுலேருந்தே தோற்று போமோன்னு அச்சத்தில் தான் திமுக காரர்களே செய்தி தொடர்பாளர் யாருமே திமுக செய்தி தொடர்பாளர் யாருமே பேசலை. அப்புறம் நம்ம உள்ளாட்சி தேர்தல்களில் நாம் பேசுனது கரெக்டாச்சு. செந்தில் பாலாஜி ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி முன்னாடி எந்த ஒரு அதிமுக காரங்களும் அங்கே இல்லை. காரணம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை பண்ணும்போது அதிமுக காரர்கள் படுத்தே விட்டார்கள். வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, ட்விட்டரில் இருப்பாங்க, தொலைக்காட்சிகளில் வந்து வீரம் பேசுவாங்க. ஆனால் களத்துக்குள்ளே அதிமுக காரங்க யாருமே இல்லை. அதிகாரத்தை வச்சு செந்தில் பாலாஜி களத்தில் நிற்கும்போது செந்தில் பாலாஜி முன்னாடி எந்த அதிமுக காரங்களும் நிற்கலை. செந்தில் பாலாஜி முன்னாடி நிற்க முடியாமல் சோர்ந்து போய் படுத்தவங்க ஓடினவங்க தான் இன்றைக்கி
வந்து ட்விட்டர்களில் பெரிய வீரத்தை பேசுவாங்க, சமூக வலைத்தளங்களில் ஆவு கொங்கு மண்டலம் நாங்கள் தான் சொல்லுவாங்க. அடுத்து ஈரோடு கிழக்குலேயே நான் சொன்னது தான் நடந்தது. நான் என்ன சொன்னங்கிறதும் தம்பி அக்னீஸ்வரன் என்னோட தம்பி தான், அவர் என்ன சொன்னாருங்கிறதும் சன் தொலைக்காட்சியில் பார்த்தா தெரியும். சுமன் ஸ்ரீராமன் என்ன சொன்னாருன்னு பார்த்தாலும் தெரியும். சவுக்கு சங்கர் அங்கே போய் நின்று தன்னை அவர் பெரிய ஆள் தான், ஆனால் அங்கே போய் நின்று எப்படி அவர் ஏமாந்தாருங்கிறதும் தெரியும். அந்த இடம் என்னென்னா கொங்கு வேளாளர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களித்தாங்க, ரெட்டலைக்கு வாக்களித்தாங்க. அது வந்து அண்ணாமலையும் கூட நின்றனால தான் அந்த 65% வாக்கு கிடைச்சிது. மற்ற ஜாதிகள் வாக்குகள் வந்து கொங்கு மண்டலத்தில் கிடைக்கல. இது நாம் சொன்னது நடந்த பிறகு பூத் வைஸ் அனலைஸ் பண்ண பிறகு தான் எடப்பாடியை வச்சு ஜெயிக்காதுங்கிறத அண்ணாமலை டெல்லி பாஜக தலைமைக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்தாரு. அதிசயம் நடந்துடாதா, எப்படியாவது ஜெயித்திர மாட்டோமான்னு வானதி சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னராக போயிட்டார். இது கருநாகராஜன் போன்றவர்கள்லாம் வந்து கூட்டணி வேணும்னு எல்முருகன் போன்றவங்கள்லாம் அலைஞ்சாங்க. நம்ம வந்து அருந்ததியர் ஓட்டே வரலையே, எல்முருகனும் கூட இருந்தோம், பரையர் ஓட்டு வரல, நாயுடு ஓட்டு வரல, செங்குந்தர் ஓட்டு வரலங்கிறத தெளிவாக நாம் சொன்னோம். அப்போ கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் நாம் சொன்னது தவறாக போனது 4 மேட்டரில் ஒரே ஒரு மேட்ரு தவறாக போயிட்டு, அது ஆராசா வெடிகுண்டை தூக்கி வீசினதும், திமுக கலப்பு திருமணத்துக்கு வந்து ஊக்குவிப்பு சொன்னதும், இடைநிலை ஜாதிகள் மத்தியில் அதை சுனில் டீம் பிரமாதமாக பண்ணிட்டாங்க. இதுதான் கொங்கு மண்டலம். இது இப்போ கொங்கு மண்டலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி முன்னாடி நிற்கல, இடைத்தேர்தலில் கொங்கு வேளாளர் தவிர மற்ற எல்லாரும் அதிமுக விட்டு போயிட்டாங்க. 2021 ஜெயிக்கும் போது கூட ரெட்டலையில் ஓரியல ஓபிஎஸ் ஓரியல இபிஎஸ்ன்னு தான் இருந்தாங்க. ஓபிஎஸ்க்கு வந்து அமைப்பு ரீதியாக பலம் இல்லைனாலும் கூட திருப்பூர் இந்த சைடெல்லாம் வந்து மைக்ரேட் ஆன முக்குலத்தோர்களெல்லாம் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட போகிறதில்ல. அடுத்தபடியாக 2021 வேலுமணி வெற்றி பெற்றதே ஒரேல எடப்பாடி ஒரேல பன்னீர்செல்வம் பொதுத்தள கட்சிங்கிறத காட்டி தான் வேலுமணியை வெற்றி பெற்றார். இலவச திருமணங்களை பன்னீரை வச்சு நடத்தி வச்சு அந்த வெற்றியை பெற்றார். இப்போ பன்னீர் அங்கே போனதுலேருந்தே அது வந்து ஒரு ஜாதி கட்சி காட்டு ஆயிட்டு, பிற ஜாதிகள் அந்த கட்சிக்கு நம்மளால் பலன் இல்லை, இந்த ரெட்டலையால் பலன் இல்லைங்கிறத வந்து தெளிவாக உணர்றாங்க. அடுத்தால 2021 வெற்றி வரும்போது முருகர் என்ற அருந்ததியர் வந்து மாநில பாஜக தலைவராக இருந்து கூட்டணியில் இருந்தார். இப்போ அருந்ததியர் வாக்கில் கொஞ்சம் நஞ்ச வாக்குகள் கூட என்மை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ் பொதுத்தள கட்சிங்கிறதுக்கு இமேஜ் கொடுத்து ஒரு இலையில் ரெட்டை இலையில் இருந்தார். இன்னைக்கு வெள்ளாள கவுண்டர் கட்சியாட்டு மாறிட்டு அது ஒரு மைனஸு. முருகன் என்ற அருந்ததியர் வந்து பொதுத்தள கட்சிங்கிற இமேஜ் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தார். இன்னைக்கு பாஜக கூட்டணியே இல்லை. பாஜகவுக்கு அங்கே உள்ள ஒரு நேஷ்னல் மைண்டட் ஓட்டர்ஸில் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸ்கிட்ட இருந்து ஒரு ஆதரவு வளையம் கிடச்சிது. இன்றைக்கி அந்த ஆதரவு வளையம் அங்கே இல்லை. அந்தியூர் பவானி போன்ற இடங்களில் வன்னியர்களின் ஆதரவு வளையம் கிடச்சிது. இன்றைக்கி அந்த ஆதரவு வளையம் அவங்களுக்கு இல்லை. ஆக இன்றைக்கி பாஜக இல்லை, பாமக இல்லை, அருந்ததியர் வாக்குகள் சுத்தமாக இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் அதிமுக அங்கே களமாடுது. ஏதோ நான் 2024 நான் சொன்னது தப்பாக போனது மாதிரியும் இவர் இப்படி தான் சொல்வாருன்னு சொன்னால் அது நியாயமான பார்வையாகாது, ஒரு தர்மமான பார்வையாகாது. நான் 21 சொன்னது தவறாக போச்சுங்கிற நான் ஒத்துக்கிறேன், அதை நான் மறுக்க வரல. பட் 19 நான் சொன்னது கரெக்டு, உள்ளாட்சி தேர்தலில் நான் சொன்னது கரெக்டு, ஈரோடு கிழக்கில் நான் சொன்னது கரெக்டு. கொங்கு மண்டலத்தை பற்றி 4 தடவை நான் சொல்லலை, 1 மட்டும்தான் தப்பாயிடுச்சு. மற்றபடி ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவார்னு முத தான் சொன்னது நான் தான். அது ஸ்டாலின் தெளிவாக ஆட்சிக்கு வந்தார். அது தவிர நாம் பேசுனது எல்லாமே நீங்கள் பார்த்தா தெரியும். ஈரோடு கிழக்கில் திண்டுக்கல் மாதிரின்னு அண்ணன் செங்கோட்டையன் சொன்னார். என்னென்ன இது தோற்று போன கட்சியில் பிளவுனே, தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சியில் பிளவுனே ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னேன். இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. களத்தில் அதிமுக காரங்க சுருண்டுட்டாங்க. ஈரோட்டில் ஆற்றில் அசோக்குமாரே பணம் செலவழிக்கிறத விட்டுட்டு போயிட்டாருங்க, தேராதுன்னு. இடி அவரை தான் கார்னர் பண்ணும், நாமக்கல்லில் தமிழ்மணியை தான் கார்னர் பண்ணணும்னு சொல்லும்போது எல்லாருமே பணம் செலவழிக்கிறதை விட்டுட்டு படுத்தே விட்டாரையா. கேஸ் செந்தில் பாலாஜி களத்தில் இருந்து பண்ணதை இப்போ ஆட்டோமேட்டிக்காட்டு மற்ற திமுக காரங்க பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து யாருமே களத்துக்குள்ளே இல்லை. சும்மா நீங்கள் ட்விட்டர்லேயும் அதுலேயும் போட்டெல்லாம் ஒன்றும் நடக்காது. களம் உங்களுக்கு இல்லை. 2021 இருந்த பாஜக கூட்டணியில் இல்லை, பாமக கூட்டணியில் இல்லை. பாஜக எல்முருகனை ஒரு அருந்ததியரை மாநில தலைவராக போட்டு சப்போர்ட் பண்ண சூழ்நிலையில், இடி உங்களுக்கு இஷ்டம் போல் பணம் செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சூழ்நிலை இல்லை. இடி எல்லா மந்திரிகளுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பணம் செலவழிக்க வாய்ப்பு கொடுத்த சூழல் இல்லை. ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுனால ஒரு ஜாதி கட்சிங்கிறதுனால பிற ஜாதிகளோட எதிர்ப்பால் ரொம்ப ஹெவியாக இருக்குங்கிறத ஈரோடு கிழக்கே காட்டிட்டு நான் காரண காரியங்களோட தான் சொல்கிறேன். கொங்கு மண்டலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி வந்து மோசமான தோல்வி அடைவார். பட் கொங்கு மண்டலத்தில் உள்ள தோல்வி வந்து
ஸ்டேட் ஆவரேஜோட 5% கொங்கு மண்டலத்தில் அதிகம் இருக்கும். 2019 சொன்ன மாதிரி இப்பவும் சொல்லுவேன், தோல்வி தான். ஆனால் இங்கே வந்து 5% தோத்த பிறகு ஸ்டேட் வைடு இருக்கிறதுல 5% அதிகம் இருக்கும். இப்போ 20% மாநில அளவில் ஆவரேஜாக அவர் வருவார்னு நான் கணிக்கிறேன். கொங்கு மண்டலத்தில் 25% வருவார். இதுதான் உண்மை, குறித்து வச்சுக்கிடுங்க. நான் வந்து லாஜிக்கோட காரண காரியங்களோட தான் இதை என்னோட கருத்தாக சொல்கிறேன். வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 12 தொகுதிகள் இருக்குது. இதில் எந்தெந்த தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும், யாரெல்லாம் தோல்வி பெறுவாங்க சார்? தொகுதியில் சொல்லுங்கள். ஒன்று திருவள்ளூர். திருவள்ளூர் திமுக அணி சசிகாந்த் செந்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். எதன் அடிப்படையில் அதை சொல்கிறீங்க சார்? ஜெயக்குமாரே கலிஞ்சோடவை ஒரு 60% வாக்கு வர பெற்றார். ராகுல் காந்திக்கு வேவில் அது பெறுவார். சசிகாந்த் செந்தில் அதுக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியே இல்லை. பிஜேபி கூட்டணியும் போட்டியே இல்லை. 60% ஜெயக்குமார் ஒரு காசு கொடுக்காம ஜெயித்தார். இப்போ சசிகாந்த் செந்தில் கொஞ்சம் பணம் செலவழிப்பார். பெரிய வெற்றியை சசிகாந்த் செந்தில் பெறுவார். ராகுல் காந்தி லீடர்ஷிப். பொன் கணபதி நிற்கிற அவரோட ரியாக்ஷன் அங்கே எப்படிங்க சார்? அவரும் அதெல்லாம் இல்லைங்க. மற்ற எல்லாரும் சேர்ந்தே இவர் எடுத்த ஓட்டுக்கு வர முடியாது. 60% ஓட்டு வர அவர் போவார் நான் சொல்லிட்டேனே. அப்புறம் அதில் உள்ள அனலைஸ் பண்ணதுக்கு என்ன இருக்குது? ரெண்டாவது தொகுதி மத்திய சென்னை சார். மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் 50% ஓட்டு தாண்டுவார். ஆனால் அங்கே இருக்க மக்களும் அவர் எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் சொல்லத்தான் செய்வாங்க. அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. 67 எத்தனை சதவீத ஓட்டு காங்கிரஸுக்கு குறைஞ்சிது ஸ்ட்ரக்சர்டு ஓட்டோட? 6%. 96 ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ குறைஞ்சிது? 7%. பாராளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சிக்குள்ள எதிர்ப்பு வந்து 1999 2003 பிரதிபலிச்சதா? பிரதிபலிக்கலை. ஒரு இப்படி பிரதிபலித்தாலும் கூட ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பிரதிபலிக்கும். இது எப்படி இருந்தாலும் 50% வாக்குக்கு மேலே தயாநிதி மாறன் எடுத்துருவார். இப்போ இந்த 2 தொகுதியிலையும் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க அதிமுக. இங்கே வந்து வினோத் பி செல்வம் நிற்கிறார். இளம் வினோத் பி செல்வம் நல்லா ஓட்டு எடுப்பார். யங்ஸ்டர் கடுமையாக உழைப்பார். அந்த உழைப்புக்குள்ள ஒரு இது இருக்கும். அங்கே உள்ள பாஜக ஆதரவு ஓட்டுக்களை வினோத் பி செல்வம் போல் பண்ணிடுவார். அப்போ செகண்டரி அவர் தான் வருவார். செகண்ட் அவர் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. எவ்வளோ சதவீத அளவுக்கு வாங்குவார் சார் அவர்? ஒரு டஃப்பாக கொடுக்குற மாதிரி இவர் மத்திய அனுபவம் இருக்கவர், இது அனுபவம் இல்லாதவர். ஸோ ரொம்ப டஃப் கொடுக்குற அளவுக்கு வினோத் பி செல்வம் அவங்க செயல்படுவாரா? ஸ்ட்ரக்சர் இல்லை பாஜகவுக்கு மத்திய சென்னையில். அவங்க ஸ்ட்ரக்சரை தாண்டி என்ன பெரிய ஓட்டு எடுத்துக்க முடியும்? ஓரளவு மோடி லீடர்ஷிப்பு, அண்ணாமலை உழைப்புன்னு ஓரளவு வாக்கு வலிமை கூடும், அவ்வளவுதான். இப்போ திருவள்ளூரில் யார் செகண்டரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார்? திருவள்ளூரில் செகண்டுங்கிறது வந்து பாஜக பொன்பால கணபதி, அதிமுக செகண்ட் வருவாங்க. அதிமுக அணி தேமுதிக இருக்கிறாங்க. ஸோ தேமுதிக அந்த முழுமையாக அந்த நல்ல தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறார். தேமுதிகவால் திருவள்ளூரில் அதிமுக ஓட்டு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். மற்றவங்களுக்கு 2வது இடங்கிறது அங்கே ஒன்றும் பெரிய இது இல்லை. 60% வரை நான் சசிகாந்த் செந்தில் கொடுத்துட்டேங்க. நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க. வடசென்னை சார். வடசென்னையில் ஆற்காட்டு வீராசாமி அவரோட மகன் டாக்டர் அவர் பெரிய வெற்றியை பெறுவார். செகண்டரி யார் வராங்க சார்? பிஜேபியா இல்லை ராயபுரம் மனோ அதிமுகவில் தான்? ராயபுரம் மனோ அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நேச்சர் சார் அவருக்கும் இவருக்கும் உண்டான என்ன நேச்சர்? பட் தமிழ் தேசியமும் இந்துத்துவமும் அதிமுக வாக்கு வங்கியை பாதித்தாலும் கூட அதிமுக 2வது இடம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென்சென்னை சார். தென்சென்னையில் தமிழிசையை நிற்கிறாங்க. 2 எக்ஸ்எம்பியும் நிற்கிறாங்க. எக்ஸ்எம்பியாக இருக்கிற ஜெயவர்தன் நிற்கிறாரு. சிட்டிங் எம்பியாக இருக்கிற தமிழிசை தங்கப்பாட்டியும் நிற்கிறாங்க. எக்ஸ்எம்பியாக அவர் முன்னாடியே ஆகிட்டார். ஜெயவர்தனுக்கும் தமிழிசைக்கும் 2வது இடத்துக்கு கடும் போட்டி இருக்கும். தமிழிசை தங்கப்பாண்டியன் ஜெயிப்பாங்க. எத்தனை சதவீதம் வாக்குகள் அவங்க பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது சார்? வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறையும் அதோட. அப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதியிலையும் இவங்க தான் வருவாங்க, வாய்ப்பு இருக்குமா சார்? வாக்கு சதவீதம் முன்னோட கொஞ்சம் குறையும். 3% திமுக அணி வெற்றி பெறுவாங்க. சென்னையை இந்த தடவை விட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை. மூணுமே திமுக அணி வெற்றி பெறுவாங்க. வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறையலாம். ஸ்ரீபெரும்புத்தூர் களம் எப்படி சார் இருக்குது? ஸ்ரீபெரும்புத்தூர் டிஆர் பாலு பெரிய வெற்றியை பெறுவார். கூட்டணி கட்சிகள் இதர கட்சிகள்லாம் எப்படி சார் இருக்கும்? இப்போ என்டிகேவும் நிற்கிறாங்க. அங்கே பெரிய அளவு என்டிகேக்கு வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு போட்டி இல்லைங்கிற களம் வந்து அவங்களுக்கு மதுரை மேற்கில் விஜயகாந்த் பூஸ்ட் ஆன மாதிரி பெரிய அளவில் பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூரில் எல்லா தொகுதியிலும் போட்டி இல்லை. திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கிற தொகுதிகளில் என்டிகே பூஸ்ட் ஆகி போக காரணம் இருக்குது. காரணம் பொருந்தா கூட்டணி அமைக்கல, தெளிவாக தனிச்சு நிற்கிறாங்கங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும். இப்போ தான் ஸ்ரீபெரும்புத்தூர்லேயே ஏடிஎம்கேவும் நிற்கிறாங்களே சார்? ஏடிஎம்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் ஸ்ட்ரக்சர் ஓட்டில் 2வது இடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் தமாக தானே நிற்குது. ஆமாம், தமாக. ஏடிஎம்கே 2வது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் தமாக பிஜேபியோட இதில் மேலே வருது? பாஜக நின்னா கரெக்டாக வரும், சைக்கிள் நின்னா அந்த எஃபெக்ட் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நல்ல தம்பிக்கும் அந்த எஃபெக்ட் கொடுக்காதுன்னு நான் கருதுகிறேன்.
இல்லை பிரச்சாரத்து தலைவர்கள் போகும்போதும் மோடி வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ரியாக்ஷன் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்காதா சார்? தாமரைக்குள்ள எஃபெக்ட் சைக்கிளுக்கு இருக்காதுன்னு கருதுறேன். அடுத்ததாக காஞ்சிபுரம் பிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே. காஞ்சிபுரத்தில் வந்து திமுக அணி ஜெயிக்கும், ரெண்டாவது அதிமுக வரும். ரெண்டாவது அதிமுக. சிட்டிங் எம்பி ஜி செல்வம் தான் அங்கே இருக்கார்ல சார், அவர் மேலே மிகப்பெரிய அதிருப்தியான தொகுதி மக்கள்கிட்ட அதிக அளவுலேயே இருக்குது. அதிருப்தி கொஞ்சம் குறையலாம், கூட்டணி பலம், ஆளுங்கட்சி அதிகார பலம் எல்லாம் அவரை வெற்றி பெற செய்யும். அந்த தொகுதியில் ஏதாவது கூட்டணி கட்சிக்குள்ளே ஏதாவது பிளவோ இல்லை குழப்பம் ஏதாவது இருக்கா சார்? பிளவு குழப்பங்கள்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் கொஞ்சம் நாம் தமிழருக்கு போகலாம். பொதுவாட்டை காஞ்சிபுரத்தில் பொதுவாட்டை போகலாம், அப்போது எல்லா தொகுதியிலையுமே. அது ஏதாவது காரணம் ஏதாவது இருக்கா சார்? விடுதலை சிறுத்தைகளுக்கு தங்களுக்கு 2 சீட்டுங்கிறது வந்து தங்களுக்கு ஒரு திருப்தியின்மை அவங்களுக்கு இருக்குது. மறுமட்டி பல தலித் இஷ்யூஸில் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு மேலே அதிருப்தியும் இருக்குது. அடுத்ததாக அரக்கோணம் பிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே. அரக்கோணத்தில் பாலு பிஎம்கே அவர் 2 இடம் வரதுக்கு முயற்சி பண்ணுவார். பவர்ஃபுல் கேண்டிடேட்டு, நல்ல பார்லிமெண்டேனாக ஜெயித்தா இருப்பார். அந்த அளவுக்கு தகுதியும் திரைமுகவர் பாலு. ஆனால் ஜெகத் ரட்சன் தான் ஜெயிப்பார். ஜெகத் ரட்சனுக்கு போட்டியில்ங்கிற களம்தான் நிலவுது. அதனால தான் அப்சரியா நஸ்ரினா, நாம் தமிழர் கேண்டிடேட் பேர் சொல்லுங்கள், அப்சியா நஸ்ரின், அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வாக்கு வங்கி உயரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அரக்கோணத்தை நான் கூட்டத்தை பார்த்தேன், சீமான் கூட்டத்தை பார்த்தேன். இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக நான் வைக்கிறேன். இங்கே பெரிய அளவுக்கு சீமானுக்கு வாக்கு வலிமை வந்ததுன்னா சீமான் தமிழ்நாட்டின் கன்ஷராமா உயர்றது கூட வாய்ப்பு உண்டு. இந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறுதாங்கிறத பார்த்துட்டு அடுத்தால சொல்ல முடியும். சரி, இப்போ காஞ்சிபுரமாக இருக்கட்டும் அரக்கோணமாக இருக்கட்டும், ரெண்டுமே இப்போ பாமக நிற்குது, 1 இயர் பெல்ட்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிற தலித் மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? தலித் மக்கள் திமுக கூட்டணி தான் பொதுவாக வாக்களிப்பாங்க. ஆனால் அங்கேயும் 1 இயர்னு எடுத்துக்கிட்டால் அவங்க திசை மாற வாய்ப்பு இருக்கா? அவங்க திசை மாற வாய்ப்புங்கிறத விட தலித் மக்களை பொறுத்தளவில் இப்போ பாமக வெற்றி பெற்றுங்கிற அச்சம் அவங்களுக்கு இல்லை. அதனால திமுகவுக்கு பெருமளவிலும் குறிப்பிடத்தக்க அளவு நாம் தமிழருக்கும் அவங்க வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. அரக்கோணத்தில் அதுதான் சீமான் கூட்டத்தில் பெரிய அளவுக்கு இருந்ததாக நான் பார்க்குறேன். தலைவன் இருக்கிறான் தம்பி ஹெட்மேன் போன்றவங்கள்லாம் வந்து எல்லா தரப்பும் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா தரப்பும் வந்தாங்க, நான் மறுக்க வரல. பட் இந்த தரப்பு கொஞ்சம் தூக்கலாக வந்தாங்கன்னு நான் கணிக்கிறேன். வேலூர் சார், வேலூரில் பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே. பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் கடும் போட்டி. ஏசி சண்முகத்துக்கும் துரைமுருகனுக்கும் கடும் போட்டி. இண்டிவிஜுவல் இதில் ஏசி சண்முகத்துக்கு ஒரு சிம்பதி இருக்குது. ஆனால் துரைமுருகனுக்கு முஸ்லீம் ஓட்டும் ஆட்சி அதிகார பலமும் துணை நிற்குது. அவரு மேலே சொன்ன இந்த உள்கட்சியில் ஒரு குழப்பம் இருந்தாங்க சார், இந்த மணல் மாஃபியா மூலயமா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ இதெல்லாம் அவருக்கு இம்பாக்ட் பண்ணதா இந்த தேர்தலில்? பொறுத்திருந்து பார்ப்போம். கடலூர் சார், டிஎம்கே காங்கிரஸ் டிஎம்டிகே. காங்கிரஸ் ஜெயித்துருவாங்க. கடலூரில் கணிசமான அளவு மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க. அந்த மைனாரிட்டிஸ் வந்து காங்கிரஸை பேக் பண்ணுவாங்க. காங்கிரஸ் கேண்டிடேட்டு ஆரணியை சேர்ந்தவர், வந்தவாசி அந்த பகுதியை சேர்ந்தவர் கூட, வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து மைனாரிட்டிஸ் ஓட்ஸில் திருமாவளவனுக்கு தலித் ஓட்ஸில் வெற்றி பெறுவார். இங்கே இருக்க தலித் மக்களும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க சார்? ஏன்னா இங்கே வந்து நேரடியாக வன்னியர் சமுதாயமும் ஒன்று நிற்குது, இன்னொரு வன்னியர் அவர் தொடர்புடைய ரிலேஷனை ஒருத்தர் நிற்கிறாரு காங்கிரஸ். 2 பேருக்கும் வன்னியர் எடுத்துட்டாலும் அங்கே தலித் சமுதாய மக்கள் யாருக்காக ஓட்டு போடுவாங்க? பெருமளவில் கை சின்னம் காங்கிரஸ், ராகுல் காந்திக்கு சின்னம் போட்டுருவாங்க. அதில் ஒரு சிறு பகுதி சீமானுக்கு போகலாம். அங்கே 3ஆவதாக நிற்கக்கூடிய தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா எக்ஸ்எம்எல்ஏ அதிமுகலேருந்து நிற்கிறாங்க, சிவி சண்முகம் கட்டுப்பாட்டில் வருது. ஸோ அப்படி சிவி சண்முகம் கட்டுப்பாடு தான் அங்கே சிக்கல். மற்றபடி தேமுதிக கொஞ்சம் பரையர் ஓட்டுகள் உண்டு. இதனால் சிவி சண்முகத்துக்கு அங்கே சிக்கல்றீங்க? சிவி சண்முகம் அந்த கோயில் பிரச்சனையில் வந்து பாமகவோட மோசமாக இருக்கிறாருங்கிறத ரவிக்குமார் ஒரு குற்றச்சாட்டு சிவி சண்முகமில் வச்சுருந்தார் இல்லையா, அதைத்தான் நான் சிக்கலுங்கிறேன். வேறு எதுவும் இருக்கா சார் அவரோட இதுக்கு? வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக வன்னியர் கட்சியாக தான் பார்க்குறாங்க. அப்புறம் திருவண்ணாமலை சார், டிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே. திருவண்ணாமலையில் வேலு அவருக்கு கேண்டிடேட் தான் அண்ணாதுரைன்னு நினைக்கிறேன். திமுக அணி ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிஜேபி அஸ்வத்தாமன் நிற்கிறாரு. அஸ்வத்தாமன் நல்ல கேண்டிடேட்டு, பவர்ஃபுல் கேண்டிடேட்டு, ஸ்ட்ரக்சர் இல்லை. ஏடிஎம்கே அவங்க கட்சி பலத்துக்குள்ள ஒரு ஓட்டை எடுப்பாங்க. 2வது இடம் ஏடிஎம்கே வரலாம். விழுப்புரம் சார், பிஎம்கே விசிகா ஏடிஎம்கே. எதிரணி 2ஆக பிரியறதுனால விசிகா ஈஸியாக ஜெயித்துருவாங்க. 2வது இடம் இவர் சிவி சண்முகத்துக்கு உழைப்பில் அதிமுக 2வது இடம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பாமகவோட வெயிட்டான கேண்டிடேட்னு அச்சீவ் பண்ணுறீங்களா சார்? பாமக அளிக்கக்கூடிய அந்த முரளி சங்கர்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட்ஸ், அவர் வந்து வெயிட்டான கேண்டிடேட்ஸ்னு நினைக்கிறீங்களா விழுப்புரத்தில்? இல்லை, அதான் ஒட்டோர் மேபி சிவி சண்முகம் வெயிட்டான ஆள், அவர் 2வது இடத்துக்கு அதிமுக கொண்டு வந்துடுவார். விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சி சார், பாமக டிஎம்கே ஏடிஎம்கே. கள்ளக்குறிச்சியில் திமுக மலையரசனா? திமுகவில் மலையரசன் வெற்றி பெறுவார். அதிமுக குமரகுரு 2வது வருவார்.
நாம் தமிழர் கள்ளக்குறிச்சியில் ஜெகதீச பாண்டியன் கணிசமான வாக்கு எடுப்பார். பிஜேபி கூட்டணி சார், பிஜேபி கூட்டணியில் பாமகவில் உடையாரை போட்டிருக்காங்க. பாமக வன்னியர் உடையாருக்கு எப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ இந்த 12 இதுவில் ஃபஸ்ட்டு இப்போ வரதுக்கான எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுகளை திமுக வாங்குறதுக்கு இருக்குது சார்? பெரும்பாலும் 50% தாண்டிடுவாங்கன்னு கருதுறேன். இங்கே டஃப் ஃபைட்டு வெள்ளூரில் இருக்கும்னு நான் கணிக்கிறேன். கொஞ்சம் நெக் மூவ்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக தாராளமாக அடிக்கிற தொகுதிகள் இது சார். அரக்கோணம்லாம் தாராளமாக அடிச்சிருவாங்க, ஸ்ரீபெரும்பூர் தாராளமாக அடிச்சிருவாங்க, மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை எல்லாம் ரொம்ப தாராளமாக, டிஆர் பால்லாம் ரொம்ப தாராளமாக அடிச்சிருவார். இந்த 12 தொகுதியில் எத்தனை தொகுதிகளில் அதிமுக செகண்ட் பிளேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? அதிமுக செகண்ட் பிளேஸு வந்து நிறைய இடங்களில் செகண்ட் பிளேஸுங்கிறதே ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். விழுப்புரத்தில் செகண்ட் பிளேஸ் வந்துடுவாங்க. அப்புறம் நான் ஏற்கனவே அவங்க ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து உள்ள இடங்கள்லாம் காஞ்சிபுரம், திருவண்ணாமலைலாம் அவங்க செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டேன். அரக்கோணத்தில் பாலு செகண்ட் பிளேஸை பிடிக்கிறதுக்கு, பாமக பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரலான்னு கருதுறேன். எல்லாரும் ஒரு இந்துத்துவ எழுச்சி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தால் அது வளர்ச்சியை கொடுக்கும், நான் மறுக்க வரல. பட் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்தை மீறி பெரிய அதிசயங்கள் நடக்குங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. இந்துத்துவாவும் தமிழ் தேசியமும் அதிமுக வாக்கு வங்கியை பலகீனப்படுத்துவாங்க. சீமான் 2 தடவை பலகீனப்படுத்தியிருக்கிறாரு. 3வது தடவையும் சீமான் பலகீனப்படுத்துவார். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. சீமான் அந்த அளவுக்கு திறமையான, தகுதியான மருத்துவர் போன்ற எஃபெக்டிவான கேண்டிடேட்டை போட்டிருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலும் சீமானுக்கு கேண்டிடேட் இருக்குது. மற்ற கேண்டிடேட்டை ஒப்பிடும்போது ஒரு தனித்தன்மை இருக்குது. அதனால் சீமானுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது. அரக்கோணம் போன்ற இடத்துல நடந்த கூட்டங்களை பார்க்கும்போது எனக்கு அது தெளிவாகவே என்னால் உணர முடியுது. அது அதிமுக பாதிக்கும். இந்துத்துவாவோட வளர்ச்சி பாமக தனிச்சு நிற்கிறதும் அதிமுக பாதிக்கும். இந்த 2 பாதிப்பும் அதிமுகவுக்கு இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட திமுகவுக்கு அடுத்தபடியாக தூரத்தில் அதிமுக தான் செகண்ட் வரும். சார், இதில் டெபாசிட் இருக்கக்கூடிய தொகுதிகள் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார்? பிஜேபி அல்லது அதிமுக? இது தேவையில்லை. அதிமுக 55, திமுக அணி 50% வாக்கு மேலே எடுப்பாங்கன்னா 5% சுயேட்சைக்கு போச்சுன்னா மீதி 3 பேரும் சேர்ந்து தான் 45 எடுக்கிறாங்க. அதில் 17% யார் எடுக்காரோ அவங்க ஒருத்தர் தான் டெபாசிட் எடுக்க முடியும். மற்றவங்களுக்கு டெபாசிட்டு காலியாகும். ஒரு தொகுதிக்கு சில தொகுதிகளில் 3 பேருக்குமே டெபாசிட்டு காலியாகக்கூடிய அளவுக்கு 60% எல்லாம் திமுக அணி போயிட்டாங்கன்னா அங்கே 3 பேருக்குமே 5% சுயேட்சை, மீதி 35%ல் 3 பேரும் டெபாசிட் எடுத்துக்கிட மாட்டாங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிறந்தவங்க மிக்க நன்றி சார். நன்றி.